கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சலிப்பா இருக்கீங்களா? சலிப்பா ஏன் இருக்கீங்களான்னு கேட்கிறேன்னா, 12வது மாசம் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்பதான் நேற்று தான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது. 11 மாசம் ஓடிடுச்சு, 12வது மாசம் வந்துருச்சு. 4 ஓடுது. ஆனா நம்ம வாழ்க்கையில நாம ஜனவரி 1ஆம் தேதி எங்க இருந்தோமோ அதே இடத்துல ஒருவேளை நம்ம இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சலிப்பு தான் இருக்கும். அதனால தான் கேட்டேன், சலிப்பா இருக்கீங்களா அப்படின்னு. சந்தோஷமா இருக்கீங்களான்னு ஏன் கேட்டேன் அப்படின்னா, 2 காரணம். ஒன்று, நான் அதே இடத்துல இருந்தா கூட மனரம்யமா இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையா இருக்கிறேன், ஆகவே சந்தோஷமா இருக்கிறேன். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன், இல்ல கர்த்தர் என் வாழ்க்கையில இந்த 11 மாசங்கள்ல நிறைய மாற்றங்களை கொடுத்திருக்கிறாரு, ஆகவே ஆண்டவரை நான் துதிக்கிறேன், அவரை நான் நன்றியோடு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு 2வது காரணம். இப்ப சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கீங்களா சலிப்பா இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஒருவேளை உங்க 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 மனசுல என்ன பாரங்கள் அழுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நாம நினைச்சது நடக்கல இந்த 11 மாசத்துல அப்படின்ற ஒரு வேதனையும் கலக்கமும் உங்க உள்ளத்துல இருந்தா, ஆண்டவர் அதை வருகிற நாட்கள்ல நிச்சயமா மாற்றுவார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை உங்களுடைய சூழ்நிலைகள்ல இருந்து தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம போகலாம். ஆண்டவருடைய வார்த்தையும் அதைத்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 37:5 நாம வாசிக்கலாம். சங்கீதம் 37:5 வாசிப்போமா? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். பிரைஸ் காட், அல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ காரியங்களை எடுக்கிறோம், ஆனா அந்த காரியம் வாய்க்கிறது அப்படின்றது யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப இந்த பாருங்க, நாம படுகிற எல்லா பிரயாசங்கள் மத்தியிலேயும் அந்த பிரயாசத்தின் பலன் உண்டாக வேண்டும் என்றால், இந்த பிரயாசத்தின் பலன் யார்கிட்ட இருந்து தான் வரும் அப்படின்னா, கர்த்தர்கிட்ட இருந்து தான் வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். அதனால தான் வேதம் இப்படி சொல்லுது, விதைக்கிறவனால் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் அல்ல, விளைய செய்கிற. ஆமா, அப்படி அதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அறுவடை வரப்போகிற நேரம், அப்படி அறுவடை வரப்போகிற அந்த நேரத்துல எதையாவது வந்து மொத்தமா அடிச்சிருச்சுன்னு வைங்க, விதைச்சதெல்லாம் இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டதெல்லாம் வீணா போயிருக்கும். அதனால அவங்க அப்படியே பக்கு பக்குன்னு அவங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த இது ஏன்னா ஒருவேளை பெரிய புயலா மாறிச்சுன்னா அது கொஞ்சம் சின்னதா அப்ப அங்கங்க சேதங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பெருசா வந்திருந்தா மொத்தமா போயிட்டு இருக்கும். அப்ப விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே. அப்ப ஒரு பக்கம் நாம என்னதான் முட்டி மோதி பிரயாசப்பட்டாலும், நாம ஓடி நம்முடைய அறிவினாலும் ஆற்றலினாலும் நம்முடைய கடினமான உழைப்பினாலும் நாம பிரயாசப்படுறோம். ஆனா இந்த பிரயாசத்துக்கெல்லாம் பலனை கொடுக்கிறவர் யாருன்னா பரலோகத்தின் தெய்வம். அல்லேலூயா. ஆமா, இந்த பரலோகத்தின் தெய்வம் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறோம். அதனால தான் இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, அவரேன்னா அவரை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண முடியாது. பல நேரங்கள்ல இங்க பாருங்க, இந்த 11 மாதங்கள்ல நீங்க எத்தனை காரியங்களை முயற்சி பண்ணி
அந்த காரியங்கள் வாய்க்காம போச்சுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை காரியங்கள்ல நீங்க ட்ரை பண்ணீங்க, பிரயாசப்பட்டிருப்பீங்க, முயற்சி எடுத்திருப்பீங்க. அந்த காரியங்கள்ல சில நேரங்கள்ல நீங்க தோல்வியை பார்த்திருக்கலாம். அது உங்களுடைய வேலை சார்ந்ததா இருக்கலாம், குடும்பத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியம், ஒரு திருமண காரியமா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம், புது ப்ராஜெக்ட் ஏதாவது தொடங்குறதா இருக்கலாம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சில ட்ரீட்மெண்ட்ஸ், சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி என்ன காரியங்களை நீங்க எடுத்திருந்தாலும் சரி, அந்த காரியங்களை நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அதுல ஒரு பெரிய தோல்விய, அது அந்த காரியங்கள் வாய்க்காம போயிருக்கும். ஆனா நான் சொல்றேன், இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனை இன்னும் கொஞ்சம் உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. நீங்க மனம் தளர்ந்துடாதீங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ இது வரைக்கும் இது நடக்கல, இதுக்கப்புறம் இது நடக்காது அப்படின்னு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா சில ஆட்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இது வரைக்குமே இது நடக்கல, இதுக்கப்புறம் இது என்ன பண்ணாது, நிச்சயமா நடக்காது, இதுக்கப்புறம் வாய்ப்புகள் இல்லை, சாத்தியங்கள் இல்லைன்னு விட்டுருவாங்க. நான் சொல்றேன், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறாங்க, ஒரு ஆலோசனை. இந்த காரியங்கள் வாய்க்கணும்னா உன் வழிய அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. பாருங்க, ஒரு காரியம் வாய்க்கணும்னா பாருங்க, 99% அல்ல, 99.9% அல்ல, 100%. அதான் இங்க ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில நீங்க அவர் மேல் எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பது முக்கியம். அவரே காரியத்தை வாய்க்க பண்றவர் அப்படின்னு சொன்னா, அவர் வாய்க்க பண்றதுக்கு அவர் மேல மட்டும்தான் நாம நம்பிக்கையா இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அவரை தாண்டி நாம வேற எதையோ நம்புறோம். பாருங்களேன், சில நேரங்கள்ல நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. வெண்ணெய் திரண்டு வர்ற நேரத்துல பணம் உடைஞ்ச மாதிரி சில நேரத்துல அப்படி எல்லாம் அனுகூலமா இருக்கும், எல்லாம் அப்படி கூடி வர்ற மாதிரி இருக்கிற நேரத்துல திடீர்னு மொத்தமும் கொலாப்ஸ் ஆயிடும். எங்கேயோ ஒரு சின்ன ஃபால்ட், எவனோ ஒரு சத்துரு வந்துடும், அதுக்குள்ள திடீர்னு ஒரு பேய் புகுந்த மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்து அதை கெடுத்துக்கிறதுக்கு வந்துடுவான். அப்ப சில நேரங்கள்ல அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சான். அவன் ஒரு தனி மனுஷன், அவன் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல, அவன் பாருங்க ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறுற வேலை தான், அரசாங்க உத்தியோகம் தான், ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறுறவர் தான். ஆனா அவன் நினைக்கிறான், ஒரு தேசத்துக்கே மதில் சுவர் கட்டணும்னு ஒரு பெரிய ப்ராஜெக்ட அவன் உள்ளத்துல கர்த்தர் போடுறாரு. ராஜாவுக்கு சாப்பாடு பரிமாறவனுக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருமா? இல்ல, பாருங்க, அது கிடைக்காது. ஆனா அவன் உள்ளத்துல ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவா வச்சிருக்கிறான், இந்த பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட அவன் என்ன பண்றான்னா, கால் எடுத்து முன்னாடி வைக்கிறான். கர்த்தர் ஒவ்வொரு நிலையிலையும் ராஜா கிட்ட பேசுனதுல இருந்து, ஊருக்கு டிராவல் பண்ணி வந்ததுல இருந்து, இங்க ஜனங்களை கூப்பிட்டு பேசுறதுல இருந்து, பிறகு அந்த வேலையை ஆரம்பிச்சு அந்த வேலைக்கு பல தடைகள் வந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் நீக்கி அந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய காரணம் நெகேமியாவின் மேல இருந்தது. அப்ப அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சிச்சு, இவர் தான் காரியத்தை கைக்கூடி வர பண்ண முடியும், இவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சதுனால எந்த மனுஷனையும் நம்பல, அவன் முதல்ல தேவனை மாத்திரமே சார்ந்திருந்தான். அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதனுடைய 3 முக்கியமான அடையாளங்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க தேவனை தாண்டி இருக்கிறீங்க அப்படின்றதுக்கான அடையாளங்கள். சில ஆட்கள் நாம நினைப்போம், நான் நம்பி இருக்கிறேன்னு, ஆனா நம்பி இருக்கிற மாதிரி காரியங்களே என்ன பண்ணாது, நம்ம வாழ்க்கையில இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க. சில கணவன்மாரு இல்லைன்னா சில மனைவிமாரு, சில கணவன்மார் சொல்லுவாங்க, என் மனைவிய நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா பிரதர், அவளுக்கு அது புரியவே மாட்டேங்குது, அவன் மேல நான் அன்பா தான் இருக்கேன், அவளுக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, இவரு அன்புன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார்ல, அது
அவங்க எதிர்பார்க்கிற அன்பு இல்ல. இவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் அன்பா தான் இருக்கிறேன்னு. போண்டா கூட மதியானத்துல 2 வாங்கி தர்றது கிடையாது. சாயந்தரம் ஒரு சுண்டல் கூட வாங்கிட்டு வந்து தர மாட்டாரு. ஆனா அன்பா இருக்கிறேன்னு. அப்ப அவங்க எதிர்பார்க்கிற அன்பு ஒரு 4 வார்த்தை அன்பா பேசுறதோ, இல்லைன்னா ஏதோ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தர்றதோ, இல்லைன்னா அவங்களுக்கு சில காரியங்கள் பிடிக்கும், அதை செய்யறது தான் அன்பு. அதை விட்டுட்டு இவர் நினைச்சுக்கிட்டே இருப்பார் அன்பா இருக்கிறேன் அன்பா இருக்கிறேன். அந்த மாதிரி தான் நாம பல நேரங்கள்ல தேவனிடத்துல நம்பிக்கையா இருக்கிறோம்னு நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவரை தானே நான் நம்பி இருக்கேன், அவரை தானே நான் நம்பி இருக்கேன் அப்படின்னு. ஆனா அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்க. சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீங்க அவர் மேல நம்பிக்கையா இருந்தீங்கன்னா போதும், உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணிடுவார். அல்லேலூயா. அப்ப அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷங்க என்ன பண்றாங்க? வாசிங்க ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 39:3 வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனும் ஆக்கி. போதும் கவனிங்க, இங்க ஒரு மனுஷனை பத்தி பாக்குறோம். நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல நாம நினைப்போம்ல, என்ன நினைப்போம் தெரியுமா? மனிதர்கள் பொதுவா என்ன நினைப்பாங்க தெரியுமா? எங்களுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் கிடையாது பிரதர். காசு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஒரு அப்பா அம்மா தெய்வம் கிடையாது, அண்ணன் தம்பி தெய்வம் கிடையாது, யார் தெய்வம் கிடையாது. நமக்கு 10 ரூபாய் கொடுத்து உதவுறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. அப்படி நினைப்போம்ல, அப்படி ஒரு ஆளு இங்க. இந்த ஆளு பெரிய குடும்பம். ஆனா இப்ப அங்க குடும்பத்தில இருந்து அவர் தனியா வந்து அநாத மாதிரி இருக்கார். ஏதோ ஒரு ஊர்ல இருக்கார், வெளியூர்ல, எகிப்துக்கு வந்துட்டார் அவர். அப்படி தனியா இருக்கிற அந்த மனுஷன் வேதம் சொல்லுது, அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரு? வாய்க்க பண்ணுகிறார். காரணம் என்ன? அந்த வீட்டுல இருக்கிற எஜமான் பாக்குறான். காரணம் என்னன்னா, இல்ல கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறார். இந்த வசனம் 2வது வசனமும் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கவனிங்க, அப்ப முதல்ல தேவன் மேல நாம நம்பிக்கையா இருக்கிறோம் அப்படின்றதனுடைய அடையாளம் என்னன்னா, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்கிறதான விசுவாசம். அவர் உங்களோட இருக்கிறார்னா நீங்களும் அவரோட இருப்பீங்க. பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது? பல நேரங்கள்ல பாருங்களேன், கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார் அப்படி நம்மளை ஏமாற்றிக்கிறது இல்ல. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்றத உங்களால உணர முடிகிறது. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் என்னோட பேசுறாரு, அவர் என்னை வழி நடத்துறாரு, என்னை உணர்த்துறாரு, என்னை எச்சரிக்கிறாரு, என்னை திருத்துறாரு, எனக்கு ஏற்ற காலங்கள்ல நல்ல ஆலோசனை தராரு. இந்த கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்குதா? கவனிங்க, அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். பல நேரங்கள்ல கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்கிறதான உணர்வு அவசியம். கர்த்தர் உங்களோட இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஏன்னா கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டுல நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு காலத்துல கர்த்தர் கவனிங்க மனுஷங்களோட வந்து வாசம் பண்றது ரொம்ப அபூர்வமா இருந்த நாட்கள். கர்த்தர் எப்பயாவது சில மனுஷங்க கூட இந்த மாதிரி அபூர்வமா வந்து இருப்பார். அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா ஆண்டவர் அவங்களை விட்டு கடந்து போயிடுவார், அவங்களோட இருக்க மாட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டுல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கவனிங்க, வேதத்துல ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு. அப்ப நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக இந்த பூமியில பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, தேவன் இந்த மனுக்குலத்தோட பாவப்பட்ட, சிறைபிடிக்கப்பட்ட, அடிமைப்படுத்தப்பட்ட,
நம்பிக்கை இழந்த இந்த மக்களோட கூட இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தமா. அப்ப நம்மை விட்டு விலகாத, நம்ம என்றும் கைவிடாத ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான ஒரு ஆழமான விசுவாசம் உங்க இருதயத்துல உண்டாயிருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். கவனிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என் காரியத்தை எல்லாம் அவர் பார்த்துக்குவார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க உள்ளத்துல உண்டாயிருக்கிறதா? இந்த கால வேளையில இந்த 12வது மாதத்தின் முதல்ல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க உள்ளத்துல இருக்குதா? இல்லைன்னா ஒரு தேவ மனுஷன் அழுதான், அவன் பேரு கிதியோன். அந்த கிதியோன் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுதான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு அப்படின்னா அவனால நம்ப முடியல, அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் தெரியுமா? அவன் போய் அழுகுறான். என்ன அழுகுறான் தெரியுமா? கர்த்தாவே, கர்த்தர் எங்க கூட இருந்திருந்தா எங்க வாழ்க்கையில ஏன் இந்த சிறுமை, இந்த பாடுகள், ஏன் இந்த நிந்தைகள், ஏன் இந்த அவமானங்கள், ஏன் சத்துருக்கள் எங்க உடைமைகளை எல்லாம் கொள்ளை கொண்டு போறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை எங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான். சில நேரங்கள்ல கடந்த காலத்தின் இழப்புகள், கடந்த காலத்தின் தோல்விகள், கடந்த காலத்துல நீங்கள் சந்தித்ததான தீங்குகள் உங்க உள்ளத்துல அப்படி ஒரு கேள்வியை எழுப்புதா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல பிரதர். ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்க கூடாது. இருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தில் ஆழமாய் விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் கூட இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்ல முடியுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் ஒருவேளை நீங்க கடந்து போன பாதைகள் மரண இருளின் பள்ளத்தாக்குகளா இருக்கலாம், தோல்விகள், பயங்கள், இடர்பாடுகள் நிறைந்த பாதைகளா இருக்கலாம். ஆனா அவையிலிருந்து கர்த்தர் உங்களை இன்னைக்கு தப்புவிச்சார். இன்னைக்கு ஜீவனோட இருக்கீங்க, சுகத்தோட இருக்கீங்க, இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் தான் உங்களை வாழ வைத்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிறதான ஒரு அசைக்க முடியாத நிச்சயம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். அதுதான் தேவனை நம்புவதனுடைய முதல் அடையாளம். நீங்க தேவனை நம்புவீங்கன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் உங்க இருதயத்துல இருந்து பீறிட்டு வரும். எந்த சூழ்நிலையிலையும் உங்க இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். நீங்க விசுவாசிக்கிறதுனால பதற மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, எதை எப்படி பண்றது ஆன்னு யோசிக்க மாட்டீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார், அவர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையில நீங்க பதறாம திட நம்பிக்கையோட இருப்பீங்க. கவனிங்க, இந்த வசனம் சொல்லுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதே வசனம் தொடர்ந்து வருகிறது, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு தேவ பிள்ளைகள் எதை செஞ்சாலும் வாய்க்கும். இல்லையா? சொல்லுங்களேன். சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, உனக்கு அது சரிப்பட்டு வராது, நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கு அந்த பிசினஸ்லாம் செட் ஆகாது, அந்த மாதிரி எல்லாம் உனக்கு அப்படிலாம் இல்லை. எது வேணாலும் உனக்கு வாய்க்கும், எதுவும் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எது செஞ்சாலும் வாய்க்கும். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கீங்க, நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்க, நீங்க செய்யறது அத்தனையும் வாய்க்கும். சில ஆட்கள் அப்படி ஒரே இருதயத்துல குழப்பங்களோட கேள்விகளோட இருப்பான். இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமா பிரதர்? நான் சொல்றேன், எதுதான் உனக்கு செட் ஆகாதுன்னு கேளு. அப்ப உனக்கு செட் ஆகாதுன்னு ஒண்ணும் இல்லை, எல்லாம் உனக்கு செட் ஆகும். ஏன்னா அவர் சகலத்தையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, நீங்க ஞாபகம் வச்சுங்க, கர்த்தரை நம்புறதனுடைய இன்னொரு அடையாளம் என்னன்னா, நீங்க தேவனுடைய வார்த்தைய உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நேசிப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயம் என்ன பண்ணணும்னா நேசிக்கும். சங்கீதம் 1:3 நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த சங்கீதம் 1:3 இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கவனிங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவ்வளவுதான் பாயிண்ட். இங்க என்னன்னா, இந்த அவன் இருக்குல்ல,
இது எவன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அதுக்கு முந்தின வசனத்துக்கு போனீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, நல்லா கவனிங்க, தேவனை நம்புகிற மக்கள் முதல்ல தேவன் தங்களோடு இருக்கிறார் என்று ஆழமாய் விசுவாசிப்பார்கள். இரண்டாவது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நல்ல கவனிங்க, தேவனை நான் நம்புகிறேன் என்றால் என்னுடைய இரண்டாவது அடையாளம் என்னன்னா, இந்த வேதம் என்னுடைய தியானமாய் மாறி இருக்க வேண்டியது அவசியம். நல்லா கவனிக்கணும். நிறைய நேரத்துல நம்ம கொஞ்சம் நிறைய வேலை பளுகள்லாம் அதிகமாயிடுச்சு. சகோதரர்களுக்கும் சரி சகோதரிகளுக்கும் சரி, நிறைய ஓடுறீங்க, பிரயாசப்படுறீங்க. ஆனா நீங்க தேவனுடைய வழி நடத்துதலை பெறும்படி, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி, தேவனுடைய ஆலோசனையை பெறும்படி நான் கேட்கிறேன், எவ்வளவு நேரம் நீங்க வேதத்தோட நேரம் செலவு பண்றீங்க? சில நேரங்கள்ல ஒரு காலத்துல மணிக்கணக்கா உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பாங்க சகோதரர்கள் சகோதரிகள்லாம். காலையில் எழுந்தா நிறைய விசுவாசிகள் வீடுகள்ல வேதமும் கையுமா இருப்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. மாலை நேரங்கள்ல வேதத்தை வாசிப்பாங்க. நிறைய குடும்பங்கள்ல, இப்ப நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருந்தா அந்த நாட்கள்ல, வாலிப பிள்ளைகளா இருந்த நாட்கள்லாம் நிறைய குடும்பங்கள்ல சாயந்தரமான கிறிஸ்தவங்க வீட்டு பக்கம் போனா அவங்க ஃபேமிலியா பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி பிரேயர், பாட்டு சத்தம்லாம் கேட்கும். ஒரு 10 விசுவாசி இருக்கிறாங்கன்னா அங்க போனா பாட்டு சத்தம் எல்லாம் கேட்கும். ஒரு 9-10 மணிக்கெல்லாம் நிறைய வீடுகள்ல. இப்ப பாட்டு சத்தம் எல்லாம் கேட்கல, சத்தம் கேக்குது, வேற சத்தம் கேக்குது. வீட்டுல பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமா, டிவி ஓடுது. நிறைய அப்படி ஜெப சத்தங்கள்லாம் கேட்கல, வேற வேற சத்தங்கள் தான் கேட்குது. அப்ப குடும்ப ஜெபம் எல்லாம் குறைஞ்சு போச்சு. பாருங்க, அப்ப குடும்ப ஜெபம் குறைஞ்சு போச்சு. தனியா அவன் பைபிள் படிக்கிறதும் ஏதோ கடமைக்காக படிக்கிறான். சில ஆளு இது நம்ம விசுவாசிகளுக்கு பாருங்க, இந்த வசனம் போட்ட கேலண்டர் கொடுக்கறது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுதானே. காலையில எழுந்த உடனே அந்த வசனத்தை ஒண்ணு பாத்துருவான், தொட்டு தேடி. இன்னைக்கு என்னடா 23, வா நல்லா இருக்கு, ரைட்டு, சோத்திரம். எவ்வளவு மோசமான நிலை பாத்தீங்களா? இந்த வேதத்தில் பிரியமா இருந்து, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை நம்புவீங்கன்னா கவனிங்க, காலையில் எழுந்த உடனே இன்றைக்கு கர்த்தரினோடு என்ன பேசுகிறார் என்பதை கேட்கறதுக்கு உங்க வேத புத்தகத்தை திறந்து வச்சு, ஆண்டவரே இன்றைக்கும் என்னோடு கூட பேசும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீங்க பழகணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோட பேசுறத நீங்க கேட்கணும். தேவனுடைய வார்த்தையை கிரமமா வாசிக்கணும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கணும். எந்த பக்கத்துல எடுத்தாலும் கர்த்தர் உங்களோட பேசுவார். இந்த பக்கத்துல ஆண்டவர் எனக்கு சொல்ற விஷயம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. அங்க இருக்கிற அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு நம்ம மனசு இன்னும் பக்குவப்படல நினைங்க. அங்க கர்த்தர் பேசுறத கவனிக்கிற அளவுக்கு நான் இன்னும் கர்த்தரோட என்ன பண்ணல, நெருங்கலையே தவிர. நான் சொல்றேன், நமக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அப்படி நீங்க எப்ப ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. பிரைஸ் காட். மாலை நேரத்துல வர்றோம், பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம், நிறைய சூழ்நிலைகள், குழப்பங்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வேதத்தை வாசிப்பாருங்க, கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். உங்க இருதயம் ரொம்ப லகுவா மாறும். உங்க பிரச்சனைகளை, உங்க பாரங்களை நீங்க தேவ சமூகத்துல இறக்கி வைப்பீங்க. உங்களுடைய கவலைகள் அப்படியே போகும், படுத்த நிம்மதியா தூக்கம் வரும். அப்ப கர்த்தருடைய வேதத்தில் எவன் ஒருத்தன் தியானமா இருக்கிறானோ, இரவும் பகலும், அன்றைக்கு பகலெல்லாம் கர்த்தர் பேசினதை உங்க மனசுல வச்சு, இரவு வந்து ஆண்டவர் இதை சொல்லி இருக்கிறாருன்றத ஆண்டவரை நம்பி அந்த காரியத்தை விட்டுட்டு போயிருங்களேன். அப்ப நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா மாறும். அப்ப அவன் செய்வது எல்லாம், இங்க பாத்தீங்களா, செய்வது எல்லாம், செய்வது 4 வாய்க்குமா, செய்யற 3 வாய்க்கும். அங்க என்ன போட்டிருக்குது, அவன் செய்யற 3 வாய்க்கும், அவன் செய்கிற 7 வாய்க்கும் கிடையாது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், எதை செஞ்சாலும் வாய்க்கும். காரணம் என்னன்னா, அவன் வேதத்தை சார்ந்திருக்கிறான், தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறான், தேவனுடைய வழியில் பிரியப்படுகிறான், தேவனுடைய வழியில் நடப்பது தான் தன்னுடைய வாழ்வின் தியானமாக கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் செய்கிற சகலத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்ப தேவன் மேல் நம்பிக்கையாய் இருப்பதனுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறீங்க, வேதத்தை எவ்வளவு வாசிக்கிறீங்க. நான் சொல்றேன், ரொம்ப நேரம் வேணாம் ஐயா, ரொம்ப நேரம் வேணாம்.
ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் வேதத்துக்கு கொடுங்க. எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் கொடுங்க. உங்க மொபைல் போனுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? 1/2 மணி நேரம் கொடுங்க. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆமா, 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க போதும். இதுவே உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னு வைங்களேன், அதை 2ஆ பிரிச்சுக்கலானே, 2 ஷிஃப்டா பிரிச்சுக்கலாம். எப்படி? காலையில 1/4 மணி நேரம் ஜெபம், 1/4 மணி நேரம் வேத வாசிப்பு. இரவுல 1/4 மணி நேரம் ஜெபம், 1/4 மணி நேரம் வேத வாசிப்பு. இதை சிம்பிளா ஆரம்பிங்க, சாதாரணமா இதை செய்யுங்க. இதை செஞ்சாலே நீங்க வாழ்க்கையில மேல வந்துருவீங்க. இதை செஞ்சா போதும். இதுக்கு கூட உங்களால நேரம் கொடுக்க முடியலன்னு வைங்களேன், நீங்க எப்படி மேல வருவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வேதத்துல இருக்கிறது தான் வழி, வேதம் சொல்றது தான் வழி. வேதம் சொல்றதை தாண்டிய வழிகளே கிடையாது. அப்ப பாருங்களேன், அவர் சொல்றார், இந்த வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இதை தியானி, அப்பதான் உன் வழி வாய்க்கும்ன்றாரு. அதை நான் செய்ய மாட்டேன், என் வழி வாய்க்கணும்னா எப்படி வாய்க்கும்? வாய்க்காது. அப்ப இரவும் பகலும் அதன் மேல் தியானமா இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. 2 மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவரை தேடுறது. நீங்க வாசிங்களேன், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:5. தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவ்வளவுதான். கவனிங்க, இங்க உசியா என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து நாம படிக்கிறோம். இந்த உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவரோட வாழ்க்கையில 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதி கர்த்தரை தேடின காலம், இன்னொரு பகுதி இருக்குது. அது என்னது? அவருக்கு போராத காலம். ஆமா, கர்த்தரை தேடின நாட்கள்ல கர்த்தர் அவனுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணினாராம். அப்ப நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம கர்த்தரை தேடுறோமா? ஆண்டவரை தேடுறோமா? இப்ப இந்த கால வேளையில ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா, இது ஆண்டவரை தேடுறதனுடைய அடையாளம். காலையில பாருங்களேன், காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்றீங்க பாருங்க, அது ஆண்டவரை தேடுறதனுடைய அடையாளம். உங்க வாழ்க்கையில எழுந்த உடனே கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி, இந்த நாளை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இந்த நாள்ல என்னை வழி நடத்துங்க, நான் செய்ய வேண்டியதை எனக்கு போதியுங்க, எனக்கு நல்ல ஆலோசனை தந்து என்னை செவ்வையான பாதையில வழி நடத்துங்க, என் போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க, எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாங்க, என் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, என்னை எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஆண்டவருடைய பாதுகாப்ப, ஆண்டவருடைய தயவை, ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்க அது தேவனை தேடுறதனுடைய அடையாளம். அப்ப உங்க ஜெப வாழ்க்கை தேவனை தேடுறதனுடைய அடையாளம். உங்க ஆலயத்தை நீங்க எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்களோ அது தேவனை தேடுறதனுடைய அடையாளம். தேவனுக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் அது நீங்க தேவனை தேடுறதனுடைய அடையாளம். தேவனுக்கு நீங்க செய்கிற ஊழியங்கள் அது நீங்க தேவனை தேடுறதனுடைய அடையாளம். இப்படி நீங்க தேவனை தேட 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 அங்க வாசிக்கிறீங்க. நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, இந்த ஆளு 1-2 ப்ராஜெக்டா பண்ணிருக்கிறான், என்னென்னவோ பண்ணிருக்கிறாங்க. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அவன் தேடின நாட்கள்ல கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணார். என்னன்றதை மட்டும் லிஸ்ட் போட்டு நான் முடிச்சிடுறேன். தயவு செய்து என்னோட கூட சேர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கிறீங்களா? 6வது வசனம். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி சரி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினார். கவனிங்க, 1 நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன், பல பட்டணங்களை கட்டுதல். எல்லாரும் சொல்லுங்க கட்டுதல். சொல்லுங்க கட்டுதல். எல்லாம் சொல்லுங்களேன் கட்டுதல். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. என்னங்க, நம்ம ஒரு சின்ன அம்மா தூண்டு வீடு கட்டுறதுக்கு என்ன பாடுபடுறோம் கேட்டு பாருங்க. சும்மா இடிச்சிட்டு சேவர் வைக்கிறதுக்கு என்ன லோல் பட வேண்டியதா இருக்குது. இந்த ஆளு பட்டணங்களை கட்டினான், பட்டணங்களை கட்டினான். சிட்டிஸை உருவாக்குறதுங்க, பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுவது. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணார்,
பட்டணங்களை கட்டினான். 9வது வசனத்துக்கு வாங்க. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி, கவனிங்க, கோபுரங்களை கட்டினான். பட்டணங்களை கட்டினது இல்லாம அடுத்தது டவர்ஸ், கோபுரங்களை கட்டினான். அலங்கத்துல பாதுகாப்புக்கான டவர்ஸ் கட்டுறது, அதை கட்டினான். ரைட். அப்புறம் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்க்குடிகளும். நல்லா கவனிங்க, அநேக ஆடு மாடுகள். முதல்ல இது ஆடு மாடுகள், அதாவது மந்தைகள் இந்த பக்கம். அடுத்தது மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருக்கிறபடினால. இங்க பாருங்களேன், அவனுக்கு பயிர்க்குடிகளும் திராட்சை தோட்டக்காரர்களும். அப்ப ஏராளமான விவசாயம் பண்றவங்க, அவனுடைய தோட்டக்காரர்கள், ஏராளமான மக்கள் இருந்தபடினால அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி. பாருங்களேன், இங்க அலங்கத்தை கட்டுறது, அலங்கத்தின் மேல கோபுரத்தை கட்டினது ஊர் எல்லையை பாதுகாக்கிறதுக்கு. வனாந்திரங்கள்ல கோபுரத்தை கட்டினது அவன் பண்ண விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு. இது வேற டவர். அடுத்தது அநேக துறவுகளை வெட்டினான். நல்லா கவனிங்க, நிறைய துறவுகளை வெட்டினானா, நிறைய கிணறு தோண்டானா. ஐயா, எத்தனை கிணறு? நிறைய கிணறு. ஊருக்கு நிறைய துறவுகளை தோண்டினான். அவன் வெள்ளாண்மை அவன் ஒரு வெள்ளாண்மை பிரியன், ரொம்ப விவசாயி. பாருங்க, அவன் விவசாயம் பண்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏதாவது போய் விளைய வைக்கிறதுலாம் அவனுக்கு பிடிக்குது. எதையாவது போட்டு விளைய வைக்கிறான். ஒரு ராஜா பாருங்க விளைய வைக்கிறான். சரி, வெள்ளாண்மை பிரியனா இருந்தான். அதுக்கு அடுத்தது 14க்கு வாங்க. 14. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சிராக்களையும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பெரிய ஆர்மியை ரெடி பண்றான். அந்த ஆர்மிக்கு வேண்டியதெல்லாம் இங்க இருக்கு. ஆர்மியை ரெடி பண்றான். சேனை உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்கள், ஈட்டிகள், தலைச்சிராக்கள், மார்க்கவசங்கள், வில்லுகள், கல்லெறிகிற கவன்களை ஆயத்தப்படுத்தினான். எல்லாத்தையும் மொத்த செட்டு வாங்கிடுறான். எல்லாத்தையும் வாங்குறான். எல்லாம் இருக்குது. நம்ம வீட்டுல குண்டு பல்பு போயிருச்சுன்னா சில வீட்டுல சகோதரிகள் சொல்லுவாங்க, எங்க பல்பு வாங்கி மாட்டுங்கன்னா அதை மாட்ட மாட்டோம். காசெல்லாம் இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆனா போய் இந்த வாங்கி அதை மாட்டுறதுக்கு நமக்கு முடியாது. பாருங்க, சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண மாட்டோம். நம்ம எங்கேயாவது ஒரு பாத்ரூம் டோர்ல ஒரு தாழ்பால் போயிடட்டும், அதை மாத்த சொல்லுங்க, அதை நம்ம மாத்த மாட்டோம். பாருங்க, இல்லையா? எதையாவது ஒரு டேப் உடஞ்சிருக்கும், அது லீக் ஆகிட்டே இருக்கும், அதை சரி பண்ண முடியாது நமக்கு. என்னமோ ஒண்ணு நீ இந்த ஆளு இவ்வளோ காரியத்தை பண்றான், எல்லாம் வாய்க்குது. 15 கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள். நல்லா கவனிங்க, அவர்கிட்ட இருந்த தொழிலாளிகள் எப்படிப்பட்ட தொழிலாளிகள்? நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. நிபுணரான தொழிலாளிகள் பாருங்க, பெரிய பெரிய கோபுரங்கள் மேல இருந்து, அங்க இருந்து உயரத்துல இருந்து எரிஞ்சா எதிரிகளை தாக்குறதுக்கு என்னெல்லாம் நிபுணர்கள் ஆலோசனை கொடுக்கிறாங்களோ அது எல்லாம் அவனுக்கு நடக்குது. பாருங்க, அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு என்ன பண்ணுச்சு? எல்லாம் அனுகூலம். அப்படின்னா ஒரு மனுஷன், எதுக்காக சொல்றேன்னா, ஒரு மனுஷன் இவ்வளோ ப்ராஜெக்ட செஞ்சு எல்லாம் அவனுக்கு வாய்க்குது. இதெல்லாம் எப்போ வாய்ச்சதுன்னா கர்த்தரை தேடினதுனால. அல்லேலூயா. ஆமா, கர்த்தரை தேடினதுனால வாய்க்குது. எந்த காரியமாகட்டும். எலியேசர்னு ஒருத்தன், அது முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். எலியேசர்னு ஒருத்தன் பொண்ணு பார்க்கறதுக்கு போறான். அவன் பாருங்க, அவன் ரொம்ப திறமையான ஆள். அதனாலதான் ஆபிரகாம் அவனை பொண்ணு பார்க்கறதுக்கு அனுப்புனான். அவன் அங்க போய் நின்று ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான் தெரியுமா? ஆண்டவரே, எஜமானுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, நீங்க இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, என் பிரயாணத்தை நீங்க வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க ஜெபம் பண்றான். அப்ப அந்த ஜெபம் அவன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல 40-42வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அது தெரியும். 42ல அவர் சொல்றாரு, ஜெபம் பண்றாரு, நான் இன்று துறவண்டையில் வந்து எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால். அப்ப எப்ப காரியம் வாய்க்குதுன்னா அந்த கர்த்தரை தேடும் போது காரியம் வாய்க்குது. எந்த காரியமாகட்டும்,
ஆண்டவரை தேடுறதுனால வாய்க்குது. அப்ப நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா உங்க இருதயம் அவரை தேடும். பிரைஸ் காட், ஆமென். ஜெபத்துல தேடும், உபவாசத்துல தேடும், ஆலயத்துல தேடும், ஆராதனையில தேடும், நீங்க செய்கிற எல்லா ஊழியங்கள்ல தேடும். அப்ப உங்க இருதயம் அவரை தேடுகிறது, அவரை சார்ந்து இருக்கிறது, அவரைத்தான் நம்பி இருக்கிறது என்பது அதனுடைய அடையாளமா இருக்கும். கவனிங்க, இப்ப இங்க பாட்டு பாட வராங்களே, இது என்ன என் கடமைன்னு நினைச்சுக்கிட்டு வர்றது இல்ல, என் தேவனை தேடுறது. அப்படி தேவனை தேடுகிற இருதயம் வாழும். நான் சொல்றேன், நீங்க தேவனை தேடுறீங்களா? இப்ப நான் பிரசங்கம் பண்றது, இங்க பாருங்களேன், நான் பிரசங்கம் பண்றது எனக்கு ஒரு வேலை. நான் இதை வேலையா செய்யறேனா கர்த்தரை தேடுறேனா அப்படின்றது, இது ரெண்டும் வேற வேற. சரியா? இது வேற வேறன்றது எனக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நான் தேடுறேனா வேலையா செய்யறேனான்றத பொறுத்து தான் எனக்கான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். தேவனை தேடுறது தான் ஆசீர்வாதம். அந்த வேலையா கடமையா யார் வேணாலும் செய்வாங்க. நான் சொல்லுவேன், உங்க இருதயம் கர்த்தரை தேடுகிறதா? அப்ப நீங்க தேவன் மேல் நம்பிக்கையா இருப்பீர்களானால் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நம்பிக்கையா இருப்பதனுடைய அடையாளம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பது ஒரு விசுவாசம். தேவனுடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிற ஒரு அனுபவம். மூன்றாவது, நீங்கள் தேவனை தேடுவது. இது மூணும் தான் நீங்க கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. நீங்க நம்பிக்கையா இருக்கும்போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.